சிறப்பாக பணிபுரியிற நம்ம பணியாளர்கள், பஞ்சாயத்து பணியாளர்கள், தெருத்துறையை சேர்ந்தவர்கள், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை கூட பண்ணியிருக்கோம், செக்யூரிட்டி பணிகளோடு பண்ணியிருக்கோம். இது 11வது வருஷம் நாங்கள் ஆர்டர் பண்ணுறோம். அந்த வழியில் சிறப்பாக நம்ம பணிபுரிஞ்சுருக்கிற இவங்கெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எனக்கு மெசேஜ் போடுறீங்க சார், கோல்டன் காசில் 2 லைட் ஏரியாவில் உடனே சொன்னால் லைட் மாற்றவர் இவர் தான். இங்கே நம்ம ஏரியா இல்லை, பெரும்பாலத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு வந்ததுன்னா ரஞ்சித் சார் கிட்ட சொல்லுவேன், ரஞ்சித்தோ நாகலிங்கமோ பண்ணி கொடுத்துருவாங்க. இப்படியாப்பட்ட ஒரு நல்ல ஒரு பணியாளர் தான் நம்ம பார்க்கவே முடியாது. நம்ம குறைகள் சொல்றதுக்கு நம்ம தயாராக இருக்கோம், பல குறைகள் நம்ம சொல்றதுக்கு தயாராக இருக்கோம். அவங்க அதே நேரத்தில் அவங்க செய்கிற செயலுக்கு நம்ம பாராட்டணும். ஸோ அதை கடமையாக வச்சுக்கிட்டு தான் நம்ம அசோசியேஷன் ஒர்க் ஷாப்ஸ் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது 11வது வருஷம். திரு ரஞ்சித் குமார் அவர்களை நாம் இன்னைக்கு ஆர்டர் பண்ணுறோம். இது வந்து செகண்ட் ரவுண்ட் வருது. இந்த ஏரியாவில் வேலை செய்யறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ரவுண்ட் இருந்தார். அப்புறம் வேற எங்கேயாவது சுற்றிட்டு கடைசி எங்கே வந்து 2 வருஷம் பணிபுரியிறாரு. அவுட்ஸ்டாண்டிங், வெரி குட் ஒர்க்கர். அவங்க நான் இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் 10 மணிக்கு லைட்டில் போட்டு போயிட்டே இருப்பாரு. முடியலன்னா ஏதோ எல்இடி பல்ப் வாங்க சார், 2 நாளாக மாட்டுறேன். அந்த காரணங்கள் அவர் சொல்லுவார். ஸோ அதுக்கு மூல காரணம் செயலாளர் தலைவர் தான். சார் நேசமணி ராஜா சார் ஃபோன் பண்ணாங்க, போய் அட்டன் பண்ணியான்னு சொல்லி அந்த என்கரேஜ்மெண்ட் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. எப்பயுமே நீங்க சொல்லுவீங்க, எங்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க சொல்றீங்க, இது அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம தலைவர் போல வந்து சார் சொல்லியிருக்காருன்னா அப்படின்னு உடனே போய் நீங்க அதை போய் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட் இல்லையா உடனே வாங்கி கூட போட்டுருவாங்க, கடையில் கூட வாங்கி கூட கொடுத்து விடுவோம். இப்போ நம்ம ஸ்டாக் இல்லைன்னா உடனே வாங்கி கொடுத்து அதை நீ போய் போட்டுருமா சொல்லுவோம். இது என்னென்ன கௌரவம் இல்லை, அது ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் பெரும்பாலுங்க. ஸோ தலைவர் வந்து அதை சரியாக ரெகனைஸ் பண்ணுறாரு, செயலாளர்கள் அதை சரியாக செயல்படுத்துகிறாரு. அவங்களும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கணும். இப்பொழுது ரஞ்சித் குமார் அவர்களுக்கு கௌரவம் செலுத்த போவது செயலாளர் நாராயணன் அவர்கள்.